இந்த காலை வேளையில் ஒரு சின்ன தலைப்பு எடுத்து சத்தியத்தை தியானிப்போம். பெரிய பிரசங்கம்லாம் பண்ணுவோம் தெரில, ஒரு சின்ன ஒரு குறிப்பாக பேசி முடிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்க. பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுக்குள் வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள். சரியா? தேவனுக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறாங்க, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அப்படி போடுங்க, அது நல்லா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். இப்போ இந்த சபையை சொல்லும்போது சொல்றாரு, நீங்க பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் என்ன செய்றீங்க? வாழ்றீங்க. இப்போ நீங்க எங்க வாழ்றீங்க? இந்தியாவில் வாழ்றீங்க. இந்தியாவில் எங்க வாழ்றீங்க? தமிழ்நாட்டில் வாழ்றீங்க. தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறீங்க? மாவட்ட ரீதியாக பிரிக்கும் போது குமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க. குமரி மாவட்டத்தில் எங்க இருக்கிறீங்க? ஒரு கூட்டம் புதுக்குடியிருப்பில் இருக்கும், ஒரு கூட்டம் பள்ளி வேலையில் இருக்கிறோம், ஒரு கூட்டம் அறுவலையில் இருக்கிறோம், ஒரு கூட்டம் வெள்ளமடத்தில் இருக்கிறோம், ஒரு கூட்டம் காமராஜபுரத்தில் இருக்கு. இப்படி சொல்லலாம்ல? அல்லேலூயா. இதானே உள்ள அப்படிங்கிறது அப்படி தானே? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? புதுக்குடியிருப்புக்குள்ளே இருக்கும். அப்படியா? புதுக்குடியிருப்புலையா இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பள்ளி வேலையில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அறுவலையில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காமராஜபுரத்தில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வெள்ளமடத்தில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? தேரைக்கால் புதூரில் இருக்கும். நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். உள் அப்படிங்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலே ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு இடம் பார்த்தா, இப்போ புதுக்குடியிருப்பில் ஒரு குளம் இருக்கு. இப்போ இந்த புதுக்குடியிருப்பில் இருக்கிறதில் உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? பேங்க் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. பேங்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. நல்ல இது காய்கறி வாங்குறதுக்குள்ள சந்தைகள்லாம் பக்கத்தில் இருக்குது. மீன்கடை மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. இப்படி நிறைய வசதிகளை உள்ளடக்கின ஒரு இடம் எதுவாக இருக்குது? இப்போ புதுக்குடியிருப்புன்னு இருக்குது. நான் சொல்கிறேன் அர்த்தம், ஸ்கூல் சுற்றி நல்ல ஸ்கூல்கள் என்ன செய்யுது? இருக்குது. நான் சொல்கிறேன், இது போல பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் வாழ்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? பிரசங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நீங்க எதுக்கு புதுக்குடியிருப்புல இருந்து ஆர்வால்மொழிக்கு மீன் வாங்க வந்தீங்க? ஏன்? உங்களுக்கு வடசேரியில என்ன இருக்கு? மீன் கடை என்ன செய்யுது? இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் வாழ்கிறவர்களுக்கு இந்த தெசலோனிக்கேயர் சபையார் இடத்துல இருந்த ஆசீர்வாதமான ஒரு 7 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிரசங்கம் தலைப்பு புரியுதா? பிரசங்கம் போகிற வழி எப்படி இருக்கோன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? அல்லேலூயா. சரியா? இதை குறித்து இன்னும் ரொம்ப விஸ்தாரமாக பேசினா பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியாது. ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கணும். ஒரு 7 விஷயம் இருக்கும். கர்த்தருக்குள்ள வாழ்கிற, அதாவது ஏசப்பாவுக்குள்ள வாழ்கிற ஜனத்துக்கு என்ன இருக்கும்? தெசலோனிக்கேயர் சபைக்கு இருந்த ஒரு 7 விஷயம். 1, சமயத்தை எடுக்காம பேசிட்டு போ. நல்ல வசனம் அறிஞ்ச தெய்வ பிள்ளைகள் இருக்கிறதுனால சமயத்தை எடுக்காம சீக்கிரமா. 1வது வேதத்தில் வாசிக்கும் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கிற முதல் அனுபவம் அல்லது அவளுடைய வாழ்க்கையில் இருக்க முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க ஆண்டவருக்குள்ள, நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்கிற ஜனமா, இயேசுவுக்குள்ள வாழ்கிற ஜனமா இருந்தா இந்த சபையாருடைய அனுபவம் நமக்கு இருக்கு. வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட. என்ன சந்தோஷம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள? சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? மிகுந்த உபத்திரவங்கிற வார்த்தை சொல்லல, ஹையஸ்ட் கூடுன மிகுந்த உபத்திரம். இந்த உபத்திரவத்தை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உபத்திரவத்தை நீங்க எப்படி வேணாலும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல உபத்திரவங்கள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் என்ன செய்யுது? இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்க இருக்குது. இப்போ படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா அந்த எக்ஸாம் காலம் அவங்களுக்கு பெரிய உபத்திரம். நான் படித்த காலத்தில் எனக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் காலங்கிறது, ஆனுவல் எக்ஸாம்ங்கிறது பெரிய உபத்திரம். அது ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டுனா அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும்.
தலைவேதனையாக இருக்கும். எனக்கு படிப்பு மிகப்பெரிய உபத்திரவமாக இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறது போல் இங்கிலீஷில் ENGL ISKCன்னு ஒரு படிப்பு நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்பு, அந்த டிகிரியை நான் வாங்குறதுக்கு 9ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அல்லேலூயா. நான் சில இடங்களில் இப்படி ஒரு சாட்சி சொல்லும்போது சிலருக்கு முதல்ல சிரிப்பு வராது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன இங்கிலீஷில் ENGL ISKCன்னு ஒரு படிப்பு படிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மறுபடி கூட்டி பார்த்து, ஓஹோ ENGL ISKCன்னு இங்கிலீஷுங்கிற வார்த்தை படிக்கிறதுக்கு 9ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்பெல்லிங் சொல்கிறதுக்கு படிச்சிருக்கிறாரே நீ நினச்சி திருப்பி அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். வீட்டில் போய் சிரித்து பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய படிப்பாளிகளாக இருந்திருக்கும். அன்னைக்கு எங்களுக்கு உபத்திரவமாக இருந்தது எது? படிப்பு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு ஒரு மிகுந்த உபத்திரவம். பாஸ் ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? பாஸ் ஆயிட்டோம். இப்போ ஸ்கூல் திறக்கிறது, மழையை எதிர்பார்ப்போம், பலவிதமான பிரச்சனைகளை எதிர்பார்ப்போம். எதுக்கு? ஸ்கூல் திறக்கிறது தள்ளி போகாதா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? இது எங்கள் காலத்தில், நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் நடந்த ஒரு பெரிய உபத்திரம் எங்களுக்கு. உங்களுக்கு இதே போல் சில உபத்திரவங்கள் இருக்கும். பெரியவங்க எடுத்து பார்த்தா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பிள்ளைகளை திருமணம், காரியம், அப்படிப்பட்டதான காரியங்கள் அவங்களுக்கு ஒரு உபத்திரவம் அமைஞ்சிருது. திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரம் வந்துடுது. நிம்மதியாக இருக்கிற காலத்தில் தேடுவான், வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவான். அது என்ன செய்யாதான் கிடைக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விதமான ஒரு மிகுந்த உபத்திரம். ஆனால் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியானுடைய சந்தோஷத்தோடு எதை ஏற்றுக்கொண்டாங்களா? எதை ஏற்றுக்கொண்டாங்களா? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. வருகிற காலங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் பசியில் இருக்கும்போது, பசியின் கொடுமையில் இருக்கும்போது உங்களை பார்த்து யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிறீங்க? நீங்கள் சோதனையும் போராட்டமும் பிரச்சனையான நிலவரத்தில் போகும்போது உங்களை பார்த்து இப்படி யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியானுடைய சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி, அல்லேலூயா, நல்ல முறையில் சொன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு பரிசுத்தாவியானுடைய நிறைவோடு தங்களுக்கு வந்த சோதனை, போராட்டம், கஷ்டம், பிரச்சனையை சகிக்கக்கூடியவளாய், அதின் மத்தியில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாய், அதின் மத்தியில் நல்ல கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஊழியர்களை தேவனை பின்பற்றுவளாய் இருந்தார்கள். சுருக்கமாய் இதுக்கு ஒரு விளக்கம், தங்களுடைய சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பரிசுத்தாவியானுடைய சந்தோஷத்தோடு கூட வேதனையோடு இல்லை. உபத்திரவம் உண்மைதான், மிகுந்த உபத்திரவம் உண்மைதான். ஆனா அவங்க லைஃப்ல அவங்க சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை சுமந்தார்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு சிலுவையை. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தோடு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கிருபை இருக்கு. அல்லேலூயா. நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவோம், ஒரு கர்ப்பமாக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. 4 மாதத்துக்கு பிற்பாடு, 5 மாதத்துக்கு பிற்பாடு வெயிட்டை வயிற்றில் சுமக்க ஆரம்பிக்கிற. 6 மாதம் ஆகுது, 7 மாதம் ஆகுது, 8 மாதம் ஆகுது. அதுக்கு பிற்பாடு அவங்க நடக்கிறது வரைக்கும் மெதுவாக நடக்கிறாங்க. படுக்கிறது, உட்கார்ந்துருக்கிறது, எழுந்திருக்க எல்லாம் கஷ்டமாக இருக்குது. இவன் எல்லா கஷ்டத்தையும் அவங்க சந்தோஷமாக செய்கிறாங்களா? இப்படி அழுது சுமக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மாதம் ஆகி பிரசவத்துக்குரிய வலி வரும்போது கூட இந்த மனுஷனால கல்யாணம் பண்ணதுனால தான் அந்த வலி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்களா? இல்லைன்னா சந்தோஷத்தோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுகமாக ஒரு குழந்தையை பெற்றுற மாட்டேனா? அதே நேரத்தில் வலி நிமித்தமா ஒரு வலி இருக்கா இல்லையா? பைபிள் அப்படி சொல்லுதுங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் ஒரு சகோதரி வேதனையோடு இருக்கான, பெற்ற உடனே சுக்கம் சந்தோஷமா என்ன செய்தான்? இதேதான். அல்லேலூயா. ரைட். அப்போ முதலாவது குறிப்பில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவள் எல்லா உபத்திரவத்திலையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால சந்தோஷமாய் அதை சகிப்பார்கள். அல்லேலூயா. ரைட். பின்பற்றுவார்கள்.
என்ன யாரை பின்பற்றுவாங்க? ஆண்டவர். 2 சமயம் ஆகிறதுனால சுருக்கமா சொல்லி முடியும். 2வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து 1 தெசலோனிக்கேயர் 4:9 வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. 2வது இயேசுவுக்குள்ள வாழ்கிற ஜனம் சகோதர சிநேகத்துல நல்லா தேறி இருப்பாங்க, தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் வசதிகள் வந்துட்டா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐக்கியத்தை பார்க்கவே முடியல, ஐக்கியத்தை பார்க்க முடியல. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் ஏழ்மை இருந்த காலங்களில் குடும்பங்களில் இருக்கிறத பகிர்ந்து, அது எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரியுடைய புருஷன் இறந்து போயிட்டா தாய் மாமனாக இருக்கிறவங்க, அந்த சித்தப்பனார் பெரியப்பனார் அந்த குடும்பங்களை தூக்கி சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குற அனுபவங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தாய் மாமன் இருந்த அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவோ ஒரு உறுதுணையாக இருந்திருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட சகோதர சிநேகங்களை பார்க்கல. அரை அடிக்கும் ஒரு அடிக்கும் ஒரு சென்ட் பூமிக்கு 2 சென்ட் பூமிக்கு இன்றைக்கு தகராறு என்னெல்லாமோ நடக்காத நம்ம பிரசங்கத்தில் சொல்றதுக்கு சில நேரம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, தெசலோனிக்கே சபையார் சகோதர சிநேகிதத்திலே தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஐக்கியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்து. இடுக்கண்ணில் உதவுவதற்காகவே சகோதரர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்களா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சில குடும்பங்களில் சிலர்லாம் வச்சிருப்பார். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா சரியில்லாத காலத்தில் எழுத்தின்படி, அதாவது ஒரு தாய் பிள்ளைகளுடைய அந்த அனுபவத்தில் எடுத்தா, குடும்பத்தில் பிறந்ததில் ஒரு சகோதரன் ரொம்ப அருமையா எல்லாரும் மேலே கரையேறி வருவதற்கு உதவியா இருந்தாங்க. அல்லேலூயா. தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுத்து அந்த பிள்ளைகள் தனக்கு முன்னால் இருந்தவங்க பின்னால் பிறந்தவங்க எல்லாரும் பெற்றோர் வரைக்கும் வாழ்ந்திருப்பதற்கேற்ற விதத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கசப்பு இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது, பகை இருக்காது, பிரிவினைக்குரிய எண்ணம் இருக்காது, ஐக்கியத்துக்குரிய எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சகோதர ஐக்கியம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு எந்த விதமான வேற்றுமையான எண்ணமும் இருக்காது. ஏழை பணக்காரங்க, படித்தவங்க படிக்காதவங்க, அழகுள்ளவங்க அந்தஸ்து உள்ளவங்க, ஒரு சபையில் கூட ஒரு நல்ல கர்த்தருக்குள்ள ஏசப்பாவுக்குள்ள வாழ்கிற ஊழியக்காரன் இருப்பாங்களானா அவங்க ஏழை பணக்காரங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமே இருக்காது. எல்லாரையும் பிதாவின் அன்போடு கூட நேசிக்கிற ஒரு கிருபை இருக்கும். அல்லேலூயா. அப்ப 2வது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவங்களா இருப்பீங்களானா பகை, கசப்பு, வைராக்கியம் அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்காது. அது நீங்கள் தான் உங்களை பார்த்து ஆராய்ச்சி பார்க்கணும். என் வாழ்க்கையில் பகை இருக்கா, கசப்பு இருக்கா, எப்படி இருக்குது, என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்க சபையில் ஒருத்தன் கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி வாழ்கிறேங்கிறத, எப்படி ஐக்கியம் இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் சகோதர சிநேகிதத்தில் ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறவங்கள மேன்மையாக சொல்லுவீங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீ பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் போகிறோம் நீங்களா, இப்போ நான் போன உடனே என்ன சொல்லுவேன், உண்மையிலே இவங்க கூடலாம் ஐக்கியமாக இருந்து 2, 4, 6, 8, 10, 12 பேர், நாங்கள் ஒரு 12 பேரை கூப்பிட்டு போகிறேன். நான் போன உடனே என்ன சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆகுறோம் இல்லை, ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், ஒரு பிரதராக இருக்கிறேன், ஒரு சபை நடத்துகிறேன், இவங்கெல்லாம் நம்ம விசுவாசிகள், இப்படி தான் சொல்லுவேன். அப்படிதானா? இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது நம்ம சபையில் உள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வ பிள்ளைகள் நல்லா கூட்டத்துக்கு வந்தால் முன்னுக்கு உட்காந்துருப்பாங்க. இது தம்பி இப்போ ஆகிறாங்க, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல அருமையான பையன். பிரதர் அங்கேருந்து கூட்டத்துக்கு வராங்க, அந்த தம்பி சரியா தப்பா? அதே நேரத்தில் யார் மேலே கஷ்டமாக இருந்தா நல்ல அப்படி சொல்ல குரும், நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? நல்ல ஐக்கியம் இருந்தால் என்னை அறிமுகப்படுத்த மாட்டேன், என்னுடைய அன்புக்கும் ஐக்கியத்துக்குரியவளை அறிமுகப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு மேன்மையானவங்க இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்,
அவங்க தான் என் குடும்பம், அவங்கெல்லாம் என் பிள்ளை, என் குடும்பத்தில் உள்ளவங்க, எங்கள் ரத்த கலப்பானவங்க, அவங்க என் குடும்ப அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, சேலத்தில் இவங்க இருக்கிறாங்க, ஈரோட்டில் இவங்க இருக்கிறாங்க, சென்னையில் இவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு அவங்க கிட்ட ஐக்கியம் இல்லைன்னா அந்த ஊருக்கு பேரை சொல்லி அவங்கள சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். யாரையாவது குறை சொல்லுகிற, யாரையாவது முறுமுறுக்கிற, யாரையாவது குறிச்சி முறையிடுகிற அனுபவம் இருக்குமானால் அவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்பதை வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பல இடத்துல இருக்கும்போது எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட கேட்கிறாங்க, இது யாரு பார்த்து சிரிச்சிங்களே? இது எங்க சபை தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? சகோதர ஐக்கியம், சிநேகம். 2 3வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், 1 தெசலோனிக்கர் 5:5 வாசிய. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமா. அப்போ 3வது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்க. வெளிச்சத்தில் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும்தான் சொல்றோம். இடற மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? இடறல் வராது, இடற மாட்டாங்க. கால் தட்டிட்டு நல்ல வெளிச்சத்தில் நம்ம போகும்போது என்ன செய்ய மாட்டோம்? இடற மாட்டோம். அப்போ ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்ல ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் இடரலே அடைய மாட்டாங்க. ஊழியக்காரங்களை பார்த்து இடற மாட்டாங்க, விசுவாசியை பார்த்து இடற மாட்டாங்க, ஒரு விசுவாசியை குறையை பார்த்து இடற மாட்டாங்க, ஊழியக்காரங்க குறையை பார்த்து இடற மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா எத்தனையோ ஊழியர்களுடைய நிலவரம் எப்படி, ஒரு எதை கண்டு அவங்க இடற மாட்டாங்க. அவங்க கையில் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. அவங்க கையில் என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்குது. நம்ம சென்னை ரோட்ல போகும்போது பல இடங்கள்ல பல வண்டிகள் விபத்துக்குள்ளாகி இருக்கும். போகிற வண்டியெல்லாம் விபத்துக்குள்ளானதை பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. வேணா யாராவது இறக்கப்பட்டாங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அதுக்கு மேலே அதிலே நிற்க மாட்டாங்க. அதில் யாராவது நிற்பாங்களா? அவங்க பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வண்டி ரன்னிங்க்கு ஏற்ற வண்டி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை இடற விடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இயேசுப்பாவுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இன்னொருத்தங்க மருந்து எடுக்க போறாங்க, இன்னொருத்தங்க டை அடிக்கிறாங்க, இன்னொருத்தங்க வேஷமா வாழ்றாங்க, இன்னொருத்தங்க வித்தியாசமா ட்ரெஸ் உடுக்கிறாங்க, இன்னொருத்தங்க வித்தியாசமா பெந்தகோஸ்து கோயில்ல இருக்கிறாங்க, இன்னொரு ஊழியக்காரங்க. யாரை பார்த்து நம்ம இடற மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒரு தீக்குச்சி வெளிச்சத்துக்கு முன்னால கூட இருளால நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குமானால் நாம் இடறவே மாட்டோம். நல்ல வெளிப்பாடு என்கிற வெளிச்சம், வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இருக்குமானா இந்த உலகத்தில் எல்லாரும் கெட்டு போனாலும் ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள், 1000 கோடி ஜனங்களுக்கு மேல கெட்டுப்போன நிலவரத்தில் இருந்தாங்க. நீதிமான் நோவாவோ அந்த காலத்தில் நீதிமானா என்ன செய்தானா? இருந்தானா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடற மாட்டார்கள், இடறி விழ மாட்டார்கள், பின்மாற்றத்துக்கு ஏதுவாக சிந்திக்க மாட்டார்கள், பின்மாற்றத்துக்கு ஏதுவாக போக மாட்டார்கள். யார் எப்படி போனாலும் சரி, அவங்க இவ்வளோ பெரிய செல்போன் வச்சிருக்காங்க, அவங்க நெட் கனெக்ஷன் வச்சிருக்கிறாங்க, அவங்க யூடியூப் கனெக்ஷன் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறாங்க, ட்விட்டர் வச்சிருக்காங்க, எக்ஸ் வலைத்தளம் வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் வச்சா என்ன? அப்படியெல்லாம் அவங்களுக்கு போகவே மாட்டாங்க. அவங்க முடியை இப்படி வளர்த்துருக்கிறாங்க, அவங்க இப்படி கொண்டு வச்சிருக்கிறாங்க, அவங்க இப்படி ட்ரெஸ் உடுக்கிறாங்க, அவங்க இப்படி உடுக்கிறாங்க, உடுக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி லிப்டிக் போடுறாங்க, அவங்க எப்படி செருப்பு போடுறாங்க, அவங்க எப்படி பேண்ட் போடுறாங்க. யாரை பார்த்தும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளை இடற மாட்டார்கள். அல்லேலூயா. யார் எப்படி வாழலாம், அவங்க அவங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தில் ஓடுவாங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் எனக்கு பிரயாண நேரங்களில் நடந்திருக்கிற சம்பவம், சில வண்டிகள் முன்னுக்கு போவோம், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி சிலர் போவாங்க. சரியா? அந்த வண்டிக்கு வெளிச்சம், அந்த வண்டிக்கு பின்னால் இருக்கிற அந்த என்ன சொல்லலாம் இண்டிகேட்டர் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டு போறதுக்கு, புதிய இடத்துல ஓட்டு போறதுக்கு திடீர்னு பார்த்தா அந்த வண்டி வேற எங்கேயாவது போயிடும். என் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரையிலிருந்து வண்டி ஓட்டிட்டு வரேன், I10 காரு வண்டி ஓட்டிட்டு வரேன். வரும்போது காவக்கிணறு விளக்கு 4-வே ட்ராக் அதில் ஏறி நான் கன்னியாகுமரியில் கொண்டு அவங்கள விடணும்.
எனக்கு முன்னால் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஸ்கார்பியோ வண்டி போகுது. எனக்கு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு 70 இல்லைன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே ராத்திரி ஓட்டுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, இன்னும் கிடையாது. ஆனால் அந்த வண்டி 90 கிலோமீட்டரில் போகுது. அதனால் எனக்கு அந்த ரூட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு, புதுசாக அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம வண்டியில் வெளிச்சம் இருக்குது, ஆனாலும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே நான் போயிட்டுருக்கேன் ட்ராக் பிடிச்சி. திடீர்னு அந்த வண்டி 5 கிராமம் தாண்டும் போது எங்கேயோ ஒரு இடத்துக்கு உள்ளே போயிட்டோம். இப்போ நான் ராத்திரி கண்ணை கட்டி போட்டது போல் எனக்கு வெளிச்சம் இருக்குது. ஏன் வெளிச்சத்தில் நம்ம போகிற ரோட்டை கவனிக்க முடியலை. டகார்னு பார்க்குறேன், நம்ம வண்டி 4-வே ட்ராக்கில் ஒரு கேப்பில் அந்த பக்கம் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு. ஏன் காரணம் என்ன? காரணம் என்ன? வண்டியில இருந்தவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. வண்டி இப்ப அந்த பக்கம் எல்லாம் போக போகுது. ஏன்னா எனக்கு முன்னால போன வண்டியை நான் கவனிச்சேன். ஏன் வெளிச்சத்துல வண்டி ஓட்டினா நான் இடறி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற வெளிச்சத்துல நான் வண்டி ஓட்டுனா நான் இடறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யாது, இருக்காது. அடுத்த வண்டியுடைய வெளிச்சத்துல அடுத்த வண்டியை ஃபாலோ பண்ணி ஓட்டுனதுனால எனக்கு பிரச்சனை. நம்ம வண்டி ஒன்று இருக்குது, நம்ம 2 வீலர் ஆக்டிவா வண்டி. இதே போல் நடந்த சம்பவம். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நாள் ராத்திரி வாரேன். எனக்கு முன்னால் ஒரு 4 வீலர் போகுது. எனக்கு பயணிக்கிறதுக்கு நம்ம அந்த ஆக்டிவா வண்டிகளெல்லாம் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம மெழுகுத்திரி பழைய காலத்தில் ஒரு ராந்தல் வாங்கி தான் சில நேரம் வைக்கணும். ஒரு தோராயமான கணிப்பில் தான் போகணும். அந்த காலம் கொஞ்சம் மழை பெய்து ரோடு பிஞ்சு கிடக்குது. ஆனாலும் இந்த வண்டியை ஃபாலோ பண்ணியே வந்தேன். அவன் 4 வீலர் கரெக்டாக போயிட்டான். நான் ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வாரேன். கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சு நம்ம ஊர் குண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டி உளுந்து கரையிறது போல இல்லை, விழுந்த இடத்துல வண்டியும் ஆளும் இருக்கிறது போல உள்ள நிலவரத்தில் சில குண்டுகள் இருக்கும். அது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஊர்களையும் இருக்காது, நம்ம ஊர்களில் அப்படிப்பட்ட குண்டு இருக்கும். நான் வந்த வேகத்திலேயே இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி என்னுடைய வண்டியுடைய வெளிச்சத்தில் நான் வரல, அந்த வண்டியுடைய இண்டிகேட்டர் லைட் அதை ஃபாலோ பண்ணி வந்தேன். அவன் பிரேக் அடிக்காமலே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு குண்டு நடுவில், எனக்கு குண்டு என் வண்டிக்கு ஒத்துணி விழுந்தேன். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வண்டியில் ரிம்மு லேசாக ஒரு சப்பு இருக்கும். ஏன்னா என் வண்டி வெளிச்சத்தில் நான் போகலை. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? என் வெளிச்சத்தில் நான் போனால் ஒரு நாள் இடற மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன் வண்டி வெளிச்சத்தில் நான் கவனித்து ஓட்டும்போது வேகமாக போகணுமா ஸ்லோவாக போகணுமா, முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில இடங்களில் சிலர் பழி வாங்குறதுக்கு செய்கிற ஒரு சம்பவம் இருக்குது. வாகனத்தில் எனக்கு என்ன சொல்லணும் போல இருக்குது. பின்னுக்கு சிலவன் ரொம்ப வேகமாக வருவான். ஆனால் அவனுக்கு அந்த முன்னுக்கு போயிட்டுருக்கவனுக்கு அந்த ரோடு அத்துப்புடியான ரோடாக இருக்கும். நல்லா கவனிச்சிடுங்க. எந்தெந்த இடத்துல வேக தடை இருக்கும்னு தெரியும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? வரும்போது நீங்களான்னு கேட்டுறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வருவாங்க, வேக தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேக தடை வரும்போது பின்னுக்குள்ள விரட்டி வருவான். அவனை தெரிஞ்சிடும் இவங்களுக்கு, இவன் வண்டி நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வரான், நான் ஓட்டாக் பண்ண வரானி. பிரேக்கே பிடிக்காம அழகா வேக தடையை தாண்டி போயிடுவான். பின்னுக்கு வரும் வேகத்தோடு வருவான். பிரேக் அடிக்காமலாம் இவன் போனா அவனுக்கு தெரியும் இவன் நம்ம வண்டியை தான் ஃபாலோ பண்ணி வரான். கிட்ட வரும்போது ஒன்று பிரேக் அடிக்கணும், இல்லைன்னா வேக தடையில் ஒரு குதிரை மாதிரி ஜம்ப் பண்ணி வரணும். நான் சொன்னே உங்களுக்கு புரியும். இந்த வண்டி ஓட்டி இருக்கிறவங்களுக்கும் வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது நீங்களானி மறுபடியும் என்னை பார்த்து கேட்டுறாங்க. அல்லேலூயா. இது ஒரு வண்டி ஓட்டும் போது ஒரு டெக்னாலஜியாக ஒன்றை யூஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. பின்னுக்கு வர்றவங்களை எதுவுமே செய்யாமல் அவன் இருளில் வாரனால அவனை இருளுக்குள்ளே கொண்டு போகிறது போல. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கும்போது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம இடற மாட்டோம். அல்லேலூயா. போதும். சரியா? 4வது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறார்கள் என்று சொன்னால், வாங்க முன்னுக்கு வந்து உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்கிறார்கள் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கர் 1:2 வசனத்தின்படி, 1 தெசலோனிக்கர் 1:2 வாசியா. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. பாத்தீங்களா? 3 விஷயம் சொல்லிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு.
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14 வசனத்தில் சொல்லிருக்கோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அப்போ இவங்க தெசலோனிக்கே சபை இயேசுவுக்குள்ள வாழ்கிறவள் என்பதற்கு அடையாளம் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. 3 விஷயம் இருக்குது. சிலருக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை, அன்பு. அன்பு என்ன செய்யாது? சிலருக்கு இருக்காது. சிலருக்கு அன்பு இருக்கும், நம்பிக்கை என்ன செய்யாது? இருக்காது. இப்போ பெற்ற பிள்ளை இருக்கும், பெற்றோருக்கும் அன்பு இருக்கும். இப்போ உதாரணமாக என் பிள்ளை நீ அன்பு இருக்கும், கடைசி காலத்தில் என்னை காப்பாற்றுவானாங்கிறதுல ஒரு சந்தேகம் என்ன செய்துட்டு இருக்கோம்? இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மா அன்பு இருக்கும், ஆனால் வாங்கி தருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் என்ன செய்யும்? கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு இருக்கணும், விசுவாச நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆம், நாம் நம்மில் அன்பு கூறுவாளை முற்றிலும் செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு கூறுவளோடு கூட கிருபை உண்டாயிருப்பாக. அன்றையோட தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலவும் நன்மைக்கு. கர்த்தருக்குள்ள ஏசப்பாவுக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு 3 விஷயம் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கும். என்னது இருக்கும்? 4வது விஷயம் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. அந்த 3ஐ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும், 3க்குள்ளே ஒரு செயல்பாட சொல்லியிருக்கோம். உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கையின் பொறுமை. அல்லேலூயா. ஆமா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பாதவன் முழிப்பான். என்ன செய்வான்? முழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பாதவன் முழிப்பான். அப்படின்னு அர்த்தம் என்னது? அது உங்களுக்கு தெரியும். சில கண்ணு ஒரு மாதிரி இருந்து அப்படி முழிச்சு இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நடக்குமா நடக்காதானே. அப்போ இந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு 3 விஷயம் 4வது விஷயத்தில் இருக்கு. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வாழ்றீங்களா? உங்களுக்குள்ள அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3 என்ன செய்யும்? 3இன் செயல்பாடு இருக்கும். இருக்குங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. 3க்கு செயல்பாடு இருக்கும். விசுவாசத்தின் கிரியை இருக்குது, அன்பின் பிரயாசம் இருக்கிறது, நம்பிக்கையின் பொறுமை இருக்கு. அல்லேலூயா. ரைட்டா? 4 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், 1 தெசலோனிக்கே 5:23 வாசித்தால், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமா. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் என்ன சொல்றாங்க? இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதும். ஒரு பழம் பழுத்தா கலர் தெரியுது. தெரியுதா தெரியலையா? ஒரு சக்கப்பழம் பழுத்திருக்காங்கிறத லேசா அழுத்தி பார்த்தா தெரியுது. தெரியுதா தெரியலையா? ஆவி, ஆத்மா, சரீரத்தில் என்ன செய்யுமா? வித்தியாசம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் தேவனுக்குள்ள இருப்பீர்களானால் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3லையும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை வருஷமாயும் சரீரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. எந்த மாற்றமும் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு ஓட்டைக்கு வசதி இருந்தால் 2 ஓட்டை போடுறதுக்கு நம்ம ஆட்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையில் பரவாயில்லை. மற்றபடி உள்ள இடங்கள்ல என்ன செய்தாச்சு? ரெடி ஆயாச்சு. இப்போ கொலுசு முதல்ல சத்தம் இல்லாமல் இருக்கும், திருப்பி சத்தமாக வரும். திருப்பி தங்கத்தில் என்ன செய்கிறாங்க? பிரைஸ்லெட்டு, காப்பு, பூ எல்லாம் போக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. சரீரத்தை பற்றி இதே கிடையாது. போகும்போது கொண்டு போகாத எல்லாவற்றையும் வெறுத்தால் நலமானது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுறானா? புதுப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இந்த புறம்பான சரீரம் பரிசுத்தமாக்கப்படும் அப்படிலாம் சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் 5வது கிறிஸ்துவுக்குள்ள வாழக்கூடியவள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் என்ன செய்யணும்? அது ஆவி,
ஆத்துமா அதுல பரிசுத்தமாக ஆக சரீரத்திலும் கலர் தெரியும். சில பழம் வாடலா இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அதை சல்லு காயா இருக்கும், அது உள்ள ஒன்றும் பழுத்து இருக்கா, வெளியே பார்த்தா கலரா இருக்கும், உள்ள காய் சாப்பிட முடியாது. இது போல இல்லை, வெளியே. அதுதான் இன்னைக்கு இருக்க பெந்தகோஸ்து மார்க்கத்தில் வந்ததான பெரிய வேதனை. நகையை கலத்தி நட்டை கலத்தி ஆடம்பரத்தை விட்டது போல வெளியே இருக்குது, ஆனா ஆவியிலும் ஆத்மாவில் என்ன இல்லை? பரிசுத்தமாக்கப்பட்ட தெய்வீகமான சுபாவங்கள், மனதில் நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்ல, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். தன்னுடைய மனதில் எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள், சுபாவத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலுமே ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது மூன்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவான். இப்ப நம்ம பெந்தகோஸ்து மார்க்கம் எப்படி ஆயிட்டுனா, எடுத்த உடனே என்ன செய்யணும்? உடனே நகையை கலத்திடணும், உடனே எல்லாத்தையும் விட்டுறணும். அங்க ஒண்ணு உள்ள ஒண்ணு என்ன கிடையாது, உள்ள எல்லாம் டப்பாமா இருக்கும், ஒண்ணு இருக்காது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. கரைதிரை முதலானவைகள் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார், மாற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கண்டிப்பா ஆண்டோடைய வருகைக்குரியவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா வந்துடும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது, வசனத்தை அறியும் போது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரிய எல்லா வேஷத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. வேஷம், நடிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நடத்திப்பு இருந்தால் அதை பேசும். மனிதன் பிறக்கிறதுல இருந்து சாகு வரைக்கும் நடிகனா தான் சாகுறான். இப்போ உதாரணமா கேட்போமே, தம்பிட்ட, தம்பி நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு நடிப்பு. இது என்னது? அவனுக்கு நிறைய சரீரத்தில் கொஞ்சம் பலகீனம் இருக்குது, அவன் படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு, அவன் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அவன்கிட்ட நான் கேட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு, ஆமான்ட்டான். சரி, நல்லா இல்லை, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு நான் என்ன செய்வேன்? நான் சொன்னேன் இப்படி தான். இப்போ காலத்தை பாருங்க, அப்படியே பழகிட்டான். இப்போ நம்ம அவனை பழக்கி கொண்டு வந்த போல ஆயிடுச்சு. இல்லை பிரதர் நல்லா இல்லை, நான் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாமா? ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட அப்படி சொல்லி பழகலாமா? நல்லா இருக்குன்னு சொல்லாண்டாமா? இப்படி லைஃப்பில் நிறைய விஷயத்தில் என்ன செய்துட்டோம்? பழகிட்டோம். வாழ்க்கையில் கஷ்டம், வேதனை இருக்கும். கல்யாணம் விட்டு போவோம், மனசெல்லாம் பாரமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டாலும் கொஞ்சம் போல் மைய எடுத்து அங்கே ஒத்த சொத்தியாக இருக்கிறதுல தடவி பிறக்கி எடுத்து கருப்பாக்கி அங்கே இந்த கூட்டை அந்த இது என்ன போன வாரம் சொன்னேம்மா, இது அது என்னது, நம்ம இது பேஸ்ட்டுகளை எடுத்து தடவி எடுத்து பிறக்கி எடுத்து. இப்போ இங்கே யாரும் அப்படி இல்லை, ஆனாலும் தடவி பிறக்கி எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது செய்து, ஒரு நகை ஒன்றுமே இல்லாட்டாலும் போடுறவங்க அங்கே தலை எங்கேனா இருந்தாது அந்த வாரத்துலையாவது அங்கே இப்போ கன்னியாகுமரியில் போனால் 10 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி, ஒன்றுமே இல்லாட்டாலும் பாட்டிமா 2-3 ஸ்லேடு எல்லாம் வச்சு எடுத்து, எல்லாம் கஷ்டமான நிலவரமாக இருக்கும். ஆனாலும் கல்யாணம் விட்டு போகும்போது சிரிச்ச முகமாக கண்ணாடிக்கு முன்னால் நின்று ரொம்ப நேரம் இது செய்கிறார். அதாவது பெண்களும் சீக்கிரமாக புறப்பட்டுருவாங்க, ஆனால் வெளியே வர்றது தான் லேட் ஆகும். அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம், அழகாக இருக்கனா இல்லையா, என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு விதமான ஒரு சந்தேகம் இருந்து அது திருப்திப்படுறது வரைக்கும் உள்ள நின்று என்ன செய்வாங்களாம், ட்ரெஸ் பண்ணுவாங்களா. அதனால தான் சொல்கிறாங்க, அந்த ஆட்களை காப்பாற்ற வண்டிக்கு கூட ஆம்புலன்ஸுன்னு பேர் வச்சாங்களாம். பொம்புலன்ஸுன்னு பேர் வச்சுருந்தா அது சீவி சிங்காரிச்சு வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும்னு சொல்கிறாங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஆவி, ஆத்மா, சரீரம் மூளை. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பெந்தகோஸ்து மார்க்கம் எப்படி போயிட்டுனா, ஞானஸ்தானம், நகை கலத்து, கோயிலுக்கு வந்தாச்சு, நீ இப்படி தான் இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நான் இருக்கிறேன், வெறும் வெள்ளச்சிப்பால் இருக்கிறதில்ல பிரயோஜனம். என் மனதில் வெள்ளை, என் ஆத்மாவில் வெள்ளை, என் சுபாவத்தில் வெள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இறந்தா ஓரளவாவது இந்த சகோதரிமார் கூட்டி கழிச்சாது பரவாயில்லை. நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது இருந்ததை விட இந்த சகோதரர் கொஞ்சம் கோபம் எல்லாம் மாறிருக்கு. நான் நல்லா இவங்க கோபம் மாறிட்டுன்னா எழும்பி சொல்லுவேன், இல்லை நான் முழுமை அடையலைன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு இருக்க நிலவரத்தில் எனக்கு விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. சுத்தமாக கோபம் இல்லாதவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எங்கள் சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. பழம் பழுத்தா கலர் வெளியே தெரியும். அல்லேலூயா. வெளியே கலர் இருந்து உள்ள பழம் இல்லாததுனால இந்த பெந்தகோஸ்து மார்க்கம் நாறுது. வெளியே கலர் தெரியுது, பழம் நல்லா இருக்கு. ஒரு கல்யாண வீடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சமையல் பண்ணாங்க, தெருவெல்லாம் வாசனை, தெருவில் உள்ள ஜனல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, சாயங்காலம் சீக்கிரமா போய் சாப்பிட்டோன்னு சொல்லி. சமையல் அது இதுன்னு வாசனை.
உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிட்டா ஒவ்வொன்றும் சாப்பிட முடியாமல் எந்திரிச்சு ஓட்டம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குது. சொன்ன உடனே சிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு கேட்டு போங்க, சரியா? நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? நல்ல வாசனையாக இருக்கும் சில வீடுகளில் சாப்பாடு, தின்னா வாயில் வைக்க முடியாது. சில இடத்துல வாசனையே இருக்காது, ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சில இடத்துல மீன் குழம்பு வைப்பாங்க, நல்ல வாசனையாக இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் மீன் குழம்புல நீந்திக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். லேசாக எடுத்து பார்த்தா செல்லு எடுத்துருக்கிறது போல் இருக்காது, மறுபடியும் கடலில் விட்டால் அது மறுபடியும் ஓடிடும் போல் இருக்கும். உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு பிரசங்கம்? வாழ்க்கையில் உள்ளான ஜீவியத்தோடு கூடிய வெளிமாற்றம். ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் எப்படி இருப்போமா? பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் காக்கப்படுவோம். உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் குற்றமற்றதாய் மறுபடியும் எந்த லைஃப் போச்சு இந்த நாட்களில் சொல்ல, எனக்குள்ளே இருக்கிற கோபம் முற்றிலும் மாறணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு காலத்தை கோபத்தை எனக்கு ஆயுதமாக வச்சுருந்தேன். ஓப்பனாக சொல்கிறேன், கோபத்துக்குள்ள ஒரு லாபம் இருக்கிறது. நான் கோபப்பட்டா இப்போ இந்த பசங்கள்கிட்ட இருக்கேன், டேய் இல்லை அப்படின்னா அவன் என்னை காத்து பயப்படுறான், பிரதர் கோவப்படுவான்னு. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்து. ஆனால் இப்போ நினைக்கிறேன், சரி எங்கள் பிரதர் கோவமே பட மாட்டார். இப்போ எனக்கு என்கிட்ட சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை யாரும் அடிக்கலாம் கொண்டு வந்து மிரட்டெல்லாம் கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்க. மிரட்டை கொண்டு வந்தோடனே எனக்கு ஒரு சிரிப்பாயிடும், நான் காட்ட மாட்டேன், வாங்க அப்படிமே இல்லை கம்பு அப்படிமே எனக்குள்ளேயே ஒரு சிரிப்பு வந்துடும். பிள்ளைகள் பாவம். இப்போ முன்னால் என்கிட்ட கொண்டு வந்து பிள்ளைகளை மிரட்டுங்கன்னே மாதிரி என்ன செய்ய மாட்டேன். இப்போ இந்த கம்பை எடுத்து கூட பிள்ளைகளை அப்படிமே ஒரு சிரிப்பு வந்துடும். அல்லேலூயா. குழந்தைகள் அது. அல்லேலூயா. அது அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கிட்ட போய் நான் கோவப்பட்டு அடிச்சணும் அப்படின் கையில் என்ன இருக்குது? உண்மையிலேயே அந்த கோபம் எனக்குள்ளே இருக்குமானா நான் மோசக்காரன். அல்லேலூயா. கடமைக்காக அடி கிடைக்கும் தவண்ணா, ஒரு காலத்தில் அப்படி முறைச்சாலே போதும். ஏன்னா உள்ளுக்கே அந்த கோபம் இருந்துச்சு, அதனுடைய வேகம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது இல்லை. நான் அடிக்கடி நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்ம ஜனங்களும் அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம பிரதர் எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும் பாப் நம்ம எவ்வளோ என்னைக்கு திருந்திருக்கோம், அவர் அதனால் என்ன இது செய்திருக்கார், ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், நீ எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கீங்க, யார் திருந்திருக்கிறீங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நான் பிரசங்கம் பண்ணுறதுல நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் யாராவது திருந்திருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேனே, நீங்கள் யாராவது உங்களுடைய லைஃப்பில் கேட்டு எந்த பிரசங்கத்தினாலையாவது ஏதாவது மாற்றம் இருக்கா சகோதரி? நகை நட்டுகளை கலத்துறதோ ஏதோ ஒன்றுமே இல்லை, அப்புறம் என்ன இருக்கு? அல்லேலூயா. நான் மாற வேண்டும் என்று ஆவி ஆத்மா சரீரத்தில். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆக்கோஷமே அதான் சொல்லியிருக்கு, கடிந்து கண்டனம் பண்ணி சாந்தத்தோடு பிரசங்கம் பண்ணி. என்ன பண்ணு? பிரசங்கம் எப்படி இருக்கணுமா? எனக்குள்ள ஒரு ஆக்கோஷமே இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் ரொம்ப உணர்த்தப்படுகிறேன். ஏன் சொல்றேன்னா, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக இன்னைக்கு சொன்னதுனால கண்டிப்பாக நாளையிலேருந்து கொஞ்சம் சோதனை வரும், அது வெற்றிக்கு ஏதுவாய் மாறும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சோதனையும் அவனுக்கு வெளிப்படுத்தும். என் தம்பிக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அவன் எக்ஸாம் ஒரு பரீட்சையாக இருக்குது. அந்த பரீட்சை இவன் எவ்வளவுக்கு அந்த பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கான். பரீட்சை இவனுக்கு தோல்வியை கொடுக்கறது இல்லை, பரீட்சை அந்த சோதனை இவன் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அதனால சோதனை ஒரு மனுஷனின் வாழ்க்கையின் தோல்வி அல்ல, அவனை எவ்வளவாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்திலே 5வது காரியமாய் தெசலோனிக்கே சபையை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுகிற நிருபத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறது, அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த சத்திய வார்த்தை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உங்களை பரிசுத்தமாக்குற வேலையை செய்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ பேர் நம்முடைய சுவிசேஷங்களை தப்பா எடுத்துக்கொள்ளாங்க. சில நேரங்களில் பிரசங்களை யூடியூப்ல கூட பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அடைகிறதை சில நேரங்களில் சொல்லுகிறார்கள். சில வேளைகளில் அவளுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய விதத்திலே மாறுகிறார்கள். நம்முடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள்ல கூட அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேத பகுதிகளை, இந்த வசனங்களை கேட்டு அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மாற்றமாய் கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள் இருக்கிற தேவ ஜனங்களாகிய நாமும் கர்த்தருக்குள் வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் நாம் வாழ்கிற சபையிலும் நீங்கள் வாழ்கிற வீடுகளிலும் உங்களுடைய ஜீவியங்களிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவராய் இயேசுவுடைய பிரதான கிருபையினால்
பரிசுத்தமாக்கப்படுங்கள். சுபாவங்கள்லேருந்து விடுதலை ஆகிக்கிட்டே இருங்க. வெளியரங்கமாக நகை நட்ட கலத்தினது மட்டுமல்ல, வெளியரங்கமாக கண்டிப்பாக இந்த மாற்றம் தேவையானா கண்டிப்பாக தேவை ஆண்டோடைய வருகைக்குரிய ஜனத்துக்கு. ஆனால் உள்ளான ஜீவியத்திலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது தெசலோனிக்கே சபையாரை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் 1 தெசலோனிக்கர் 1:7 வசனத்தை வாசித்தால் 1 தெசலோனிக்கர் 1:7 வாசிங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். பாருங்க, 2 கூட்டத்தார உங்களுக்கு சொல்லி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் வாழ்கிற அப்படி எழுதப்பட்ட தெசலோனிக்கேர் சபையாருடைய வாழ்க்கையிலே 6வது 2 ஊருக்கு பேர் சொல்லி சொல்றாரு. இவங்களுக்கு நீங்க மாதிரியானீர்கள். இந்த விசுவாசிகளுக்கு என்ன, எந்த தேசத்து? மக்கதோனியா, அகாயா. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள், புதுக்குடியிருப்பில் உள்ள விசுவாசிகள் என்ன சொல்லலாம், கன்னியாகுமரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் மார்த்தாண்டத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் மாதிரியாய் மாறினார்கள் அப்படின்னு. இந்த மக்கதோனியாவும் அகாயா நாட்டுக்காரங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்கிறேன். இவங்க நீங்கள் நினைக்கிறது போல கெட்டவங்க எல்லாம் நினைச்சிடாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், இவங்களை விட இவங்க மாதிரியா வாழ்ந்திருக்காங்கன்னா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. சரியா? வாசிங்க. மக்கதோனியாக்காரங்க எப்படிப்பட்டவங்க? 2 கொரிந்தியர் 8:4 1-4 வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:4 1-4 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே மக்கதோனியா சபைக்காரங்கன்னா எப்படியா மிகுந்த உபத்திரவத்தில் அவங்க என்ன செய்தாங்க? வாசிங்க. சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, கொடிய தரித்திரம், அவங்களுக்கு பணம் பொருள் சொத்து ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்க என்ன செய்தாங்களா? தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களா? பரிபூர்ணம் உண்டாயிருக்க. அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு பசி, அவங்களுக்கு பட்டினி. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் குடும்பங்களில், அந்த காலத்தில் இருந்த குடும்பங்களில் ரேஷன் அரிசி சமைச்சாலும் சரி, என்ன அரிசி சமைச்சாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கிட்டோம். இப்போ அதுக்குள்ள ஆட்கள் இல்லை. அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆக்கிற அரிசியில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடுவாங்க. எதுக்கு? ஆமாம், தர்மம். அதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒருத்தங்க வருவாங்க. மா அரிசி இருக்கா, சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அரிசி இருக்கான்னு கேட்ட உடனே ஒரு கப்பை எடுத்து கொஞ்சம் போல் அரிசி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் கஷ்டம், இந்த குடும்பத்தில் பசி, இந்த குடும்பத்தில் பட்டினி, இந்த குடும்பத்தில் வறுமை. ஆனால் முன்னுக்கு ஒருத்தங்க வந்து நிற்கும் போது தர்மம் பண்ணாத வீடாக இருக்கும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதில் தாங்க ஆக்க போகிற அரிசியிலேருந்து எடுத்து போட்டு அங்கே அரிசி இருக்கும். அல்லேலூயா. மக்கதோனியா சபையை குறித்து சொல்லியிருக்கு. அவங்க மிகுந்த உபத்திரவப்படுகையிலே தங்களுக்குண்டான சந்தோஷத்தினாலே பரிபூர்ணமாக என்ன செய்தார்களா? கொஞ்சமாக கொடுக்கல, உதாரத்தமாக கொடுத்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு, மனசு புழுங்கி, மனசு வருத்தப்பட்டு, ஏதோ ஒரு புழுக்கத்தோடு கொடுக்கல, உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். நீங்கள் அப்படி செய்து பாருங்க, தப்பாக எடுத்துக்கிடாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் செய்து பாருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், லைஃப்பில் ஒரு முறையாவது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத இடத்துல செய்து பாருங்க. அப்படி ஒரு லைஃப் ஒரு நாளாவது வாழ்ந்துருங்க. என்கிட்ட கேட்டுறாங்க, நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களான்னு சொல்லி. எனக்கு அது தெரியலை. ஆனால் எந்த லைஃப்பில் நான் சில பாதைகளில் போய்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. 10 ரூபா கூட இல்லாத நிலவரத்தில் உண்மையிலே சீரியஸாக சொன்னால் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்து பாருங்க. அப்பா, இதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. அதுவும் மனப்பூர்வமா செய்யணும், மனப்பூர்வமா உதாரத்துவமா கொடுக்கணும். உதாரத்துவம் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு உதாரத்துவமா கொடுக்குறாங்க. உதாரத்துவமா ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா பழகிருக்காங்க. ஒரு பையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறான். நாங்கள் 3 கோடி ரூபா 3.5 கோடி ரூபா இன்றைக்கு நாங்கள் டாக்டர் இது செய்தால் நாங்கள் எப்படி மருத்துவம் செய்ய முடியும்? அன்பு கூர்ந்து உண்மையிலே சேவையாக எப்படி செய்ய முடியும்? நாங்கள் 3.5 கோடி ரூபா பணம் செலவழித்து ஒரு டாக்டராக வெளியே வரோம், 2 கோடி ரூபா செலவழித்து வெளியே வரோம். நாங்கள் எப்படி உண்மையாக நடக்க முடியும்?
நாங்க எப்படி சேவை பண்ண முடியும் கேட்குறாங்க. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் நம்ம எப்படிப்பட்ட மக்கதோனியா சபையை விட தெசலோனிக்கே சபையார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? மாதிரியா இருந்தாங்களா? இவங்களே இப்படி இருந்திருக்காங்க. இவங்களை விட தெசலோனிக்கே சபை ஒரு ஸ்டெப் மேல. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யுங்க, உதாரத்துவமா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த லைஃப்ல சாகிறதுக்கு முன்னால சிஸ்டர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம், ஒவ்வொரு வாரமும் சொல்லு. இருக்கிறத நல்லா கொடுத்துருங்க, செலவழிச்சுங்க. இருக்கணும், வேணும், புலம்பிறாங்க. நல்லா செய்துருங்க. ஜனம் வாராங்களா செய்யுங்க. நாளைய தினத்தை குறித்து ஜனம் கவலைப்படலாம், ஒரு ஊழியக்காரன் கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஜனங்கள்ட்ட இருந்து ஊழியக்காரங்க நாங்கள் வாங்குறதுல தான் இருக்கிறோம். எல்லா உதாரத்துவமாக ஜனங்கள் கொடுக்க வேண்டும் சொல்கிறோமே தவிர எங்களுக்கு அந்த பிரசங்கம் என்ன செய்யாது, கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற தொப்பி கதை உண்டு. தொப்பிக்காரன் காட்டில் தொப்பியை தலையில் வச்சுட்டு படுத்துட்டான். பெட்டியில் இருந்த தொப்பியெல்லாம் குரங்கு எடுத்துட்டு முழிச்சு பார்த்தான். பெட்டியில் என்ன கிடையாது, தொப்பி கிடையாது. இவன் எழுந்திரிச்ச உடனே தொப்பியை போடு நீ கல்லை தூக்கியெல்லாம் இருந்தால் ஒன்றும் நடக்கலையா. குரங்கு தொப்பியை போடுறதுக்கு அவன் தலையில் இருந்த தொப்பியை கலத்தி போட்டானா, குரங்கு அவ்வளோ தொப்பியும் போட்டது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு கொடுங்க தாங்கங்கிறதுக்கு எங்கள் ஊழியக்காரங்க பேச பழகிருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமாங்கிறது தான் இல்லை. அல்லேலூயா. மக்கதோனியா சபை என்பது தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்திலே உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. இவங்களை குறித்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அகாயா என்கிற ஜனத்தை குறித்து உங்களுக்கு சொல்றேன், சரியா? இவங்க கொடுத்தது இவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 16:15 வாசியா. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிச்சிடுங்க. அந்த வசனத்துல ஒரு வார்த்தை மட்டும்தான் எடுப்போம். அவங்க கொடுக்கிற விஷயத்துல மக்கதோனியா சபையை கொண்டு வந்தோம். இவங்களை எடுத்துடுங்க. 16:15 வாசியா. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் எப்படிப்பட்டவங்களா? நல்லா கவனிச்சிடுங்க. தெசலோனிக்க சபை கர்த்தருக்குள் வாழ்கிற சபை என்பதற்கு, அந்த சபையின் ஆதாரத்துக்கு மக்கதோனியா அகாயா நாட்டில் உள்ளவங்களோட சாட்சி பெற்றவங்க முன்மாதிரியா இருந்தாங்க. மக்கதோனியாவை பற்றி பாசம். அகாயா நாட்டில் உள்ளவங்க முதற்பலனானவர்கள். எப்படிப்பட்டவங்களா? அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா? அவங்கள விட மேலானவங்க யாரு? தெசலோனிக்க சபையார். அல்லேலூயா. முதற்பலன் தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளிலே சிலவற்றை அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. முதற்பலன். அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் 15 தானா, ரோமர் 16:5 வாசி. அங்கேயும் சொல்லியிருக்கோம், வாசியா. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகி என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். முதற்பலன். அப்போ அகாயா நாட்டில் சொல்ல போனால் எப்படிப்பட்டவங்க? முதற்பலன். எப்படிப்பட்டவங்க? அப்போ மக்கதோனியா அகாயா நாட்டில் உள்ளவங்களுக்கு தெசலோனிக்கர் யாராக இருந்தாங்க? சாட்சியாய் மாதிரியாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்கள். நம்முடைய பார்வை, பேச்சு, நடக்க, செய்கை, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கா? நான் மாதிரியாக இருக்கேன்னா யோசித்து பாருங்கள். எங்கள் சிஸ்டர்ஸ் அல்லது நம்முடைய சபை விசுவாசிகள் என்ன பார்த்து, பிரதர் கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன், அவர்கிட்ட ஒரு தாழ்மை இருக்குது, அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்குது, அவர் ஒரு பொறுமைசாலி, அவர் நல்லா நம்மளை நேசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி என்கிட்ட இருக்கான்னு நான் யோசித்து பார்க்கணும். சரியா தப்பா? இருக்கான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யாரும் இருக்குன்னு எல்லாம் போய் சாட்சி சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நான் உங்களுக்கு முதலாவது எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. சரி. 7 தெசலோனிக்கர் சபையாருடைய அனுபவம் என்ன அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ தெசலோனிக்க சபையார் எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? பரலோகத்திலிருந்து இயேசப்பா எப்போ வருவார்னு காத்திருக்கிறாங்க.
கர்த்தருக்குள்ள வாழ்கிற ஜனம் எதை எதிர்பார்த்திருப்பாங்க? எதை எதிர்பார்த்திருப்பாங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேரே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. உண்மையிலே நான் கேட்குறேன், இன்னைக்கு ஏசப்பா வந்தால் என்னை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறேன்? கொஞ்சம் கை வைத்துங்களா? நீங்கள் நகை போட்டிருக்கீங்களோ போடலையோ, ஆனாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் எனக்கு எதையும் அனுபவிக்கணும்னு இல்லை. எப்படியாவது பிரதர், இன்னைக்கு உண்மையிலே ஏசப்பா வந்தா நான் என்னை கூட்டிகிட்டு போயிடட்டுப்பா. எங்கள் மனைவி வாராளோ பிள்ளைகள் வாராங்களோ அது எனக்கு ரெண்டாவது விஷயம், என்ன கூட்டிகிட்டு போயிடட்டு அப்படின்னு சொல்லி முதல்ல, அதாவது புருஷனே மனைவியை ரட்சிக்க கூடுமோ, மனைவியை புருஷனை ரட்சிக்க கூடுமோன்னு கேட்டிருக்கு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா தயவா சொல்கிறேன், ஏசப்பா உண்மையிலே சொல்கிறேன் பிரதர், என் பிள்ளைகள் வாராங்களா என் மனைவி வாராங்களா எனக்கு தெரியாது, என்ன கூட்டிகிட்டு போயிடட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தூக்குன கையையும் கீழே போட்டிங்களே. அல்லேலூயா. ஆமாம், பரவாயில்ல, ஆமோசெல்லாம் வைத்துட்டாங்க கஷ்டத்தோடி, பரவாயில்ல. அல்லேலூயா. இந்த பூமியில் கிடந்து வெளிநாட்டு போய் கஷ்டப்படுறதை விட பேசாமல் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. இங்கே கிடந்து உரலும் உலக்கையுமா இடியை வாங்கிட்டு கிடக்கிறத விட பேசாமல் பரலோகத்துக்கு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அது இந்த நிலவரத்தில் போனால் சியோன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 4-5 வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணால் சியோன் கிடைக்காது, எருசலேம் தான் கிடைக்கும். இல்லையா? அதுக்கு பேசாமல் பேச்சுலர் லைஃப் வாழ்ந்து சியோனுக்கு போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கர்த்தருடைய வருகைக்கு எதுவாக தெசலோனிக்கே சபை. இப்போ ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு கூட்டத்தை முடிச்சிடலாம். எப்படி கர்த்தருக்குள் வருகிறது? இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்னு சொன்னீங்க பிரதர். இப்போ நான் எப்படி வருவேன்? கர்த்தருக்குள் வாழ்கிறவங்க இப்படி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் உள்ள வர்றதுக்கு என்ன வழி? உள்ள வந்திருக்கிறாங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? தேவையா தேவையில்லையா? ரெண்டே விஷயம் தான், ரைட்டா? எப்படி ஆண்டவருக்குள்ள கொண்டு வரப்படுகிறோம்? முதல்ல வேதத்தில் வாசிக்கும் போது வேத புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான விஷயம் எபேசியர் 1:4, எபேசியர் 1:12 வாசா. எபேசியர் 1:4, எபேசியர் 1:12. சீக்கிரம் வாசியா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தினார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கிறிஸ்துவுக்குள்ள வரும். யாரு யாரு? எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டமா? உலக உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தாத்தா, பாட்டி, உங்க சொந்தம், குடும்பம், இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். அல்லேலூயா. எங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு உண்டாக எங்க அப்பா அம்மா பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா எனக்கு தெரியாது, என் தாத்தா பாட்டி போனாங்களா எனக்கு தெரியாது, அதை தெரிய வேண்டிய அவசியமே எனக்கு இப்ப இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்பே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் கர்த்தருக்குள்ள வாழ்வார்கள். எங்க இருக்கிறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எங்க இருப்பாங்களா? வாசி, அடுத்த வசனத்தை வாசி, அடுத்த வாசி. எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய முன்குறிக்கப்பட்டு வந்திருக்கா? எவர்களை முன்குறித்தாரோ? பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ள வாழ்கிறவங்களான்னு தெரியணுமே, அதுக்கு சொல்றோம். முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எங்க வந்துருவாங்களா? கிறிஸ்துவுக்குள். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன், சரியா? ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது பிலிப்பியர் 3:9, கலாத்தியர் 3:27. பிலிப்பியர் 3:9, கலாத்தியர் 3:27 வாசிங்க. தான் கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுயநீதி இல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்கள். ரெண்டாவது யாரு? சுயநீதி. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. கர்த்தருக்குள்ள வாழ்றவங்க சுயநீதி பேச மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேன். இப்போ என்ன சொல்லலாம்? நாங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் இன்னைக்கு நல்லா கவனிச்சிடுங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம், சரியா? ஹோட்டல் பில்லு என்ன செய்யலாம்? நம்ம இதில் என்ன செய்யலாம்? கனகராஜன் வச்சுக்கிடும். ஹோட்டல் பில்லு கட்டினது கனகராஜன். வெளியே வந்து சாப்பிட்டதை பற்றி சொல்லுவோமா, பில்லு கட்டினதை பற்றி சொல்லுவோமா, இல்லை பில்லு கட்டினது நான் கட்டினேன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க.
சாப்பிட்டதை பற்றி சொல்லுவோம், நல்லா நான் சாப்பிட்டேன். ரெண்டாவது என்ன சொல்லுவோம், யாரும் கேட்குறாங்க, யார் பில்லு கட்டினா? கனகராஜ் என்ன பில்லு கட்டினாங்க, நான் பில்லு கட்டினேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு நம்முடைய சுயநீதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பற்றி நம்மளால் முடியாது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவின் நீதி, ஆண்டோடைய கிருபையால் வாழ்கிறேன், ஆண்டோடைய இரக்கத்தால் வாழ்கிறேன், ஆண்டோடைய தயவால் வாழ்கிறேன். தேவன் என்ன இப்படி வச்சிருக்கிறார் என்பது தான் தெய்வ நீதி. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பூமியில் வாழ்வது தேவனுடைய நீதி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். என்னால், என் சாமர்த்தியத்தினால, என் உழைப்பால, என் சம்பாத்தியத்தினால, என்னுடைய பிரயாசத்தினால நான் இப்படி இருக்கிறேன் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்ன பேர்னா சுயநீதி. அல்லேலூயா. நான் சுயநீதியை உடையவனாயிருப்பேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்க மாட்டேன். சரியா? கண்ணை முடிகிறோமா? 2 விஷயம் போதும். கலாத்தியருக்குள்ளெல்லாம் அப்புறம் வாசிக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம எதுக்குள்ளே வாரோம்னா தெய்வ நீதி நிறைவேறுதலுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளே வாரோம். கண்களை மூடுவோம், முழங்கால்களை முடக்கும். கர்த்தருக்குள்ள தெசலோனிக்கர் சபையை பார்த்து பரிசுத்த அப்போஸ்தலனாய் போல்றார். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் கர்த்தருக்குள்ள வாழ விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் 2 விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் விசுவாசிக்க இங்கே இருக்கிற எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2, சுயநீதியின் அனுபவத்தை விடுங்க. நான் பேசுறது சரி, நான் நடக்கிறது சரி, நான் செய்கிறது சரி இல்லை, அப்படி நம்ம சுயநீதி பேச வேண்டாம். அவங்க செய்கிறது தப்பு, அவங்க பேசுறது தவறு, அவங்க நடக்கிறது தப்பு. நோ, எனக்கு தேவையே இல்லை. நம்ம எல்லாருக்காக கிறிஸ்து நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறார். நம்ம எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றும்படி இயேசுப்பா தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஷகரபலங்கரமானா கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற நீதிக்கு உரியவர்களாய் மாற்றப்படும். தேவன் பரிசுத்தமாக்குற ஜனத்தினுடைய அந்த நீதிக்குரியவளாய் மாற்றப்படும். ஷமானா ரிமானா ரிபபலங்கரமானா நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ நீதிக்குரியவளாய் மாற்றோம். கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குறார், கர்த்தர் என்னை ஜெபிக்க வைக்கிறார், கர்த்தர் என்னை வேதம் வாசிக்க வைக்கிறார், ஏசப்பா என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறார். எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையோ ஷமானா ரிபபலா. சுயநீதி வேண்டாம். என்னால் முடியும், நான் நினைச்சா செய்வேன், என்னால் நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும், எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த சுயநீதி இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற தெய்வ ஜனங்கள் தான் ஆண்டவருடைய வருகையில கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள வாழ விரும்புகிறோம்? அந்த தெசலோனிக்கே சபையை தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியுடைய சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுவர்களாய் மாறினார்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழ விரும்ப நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.